வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பேப்பரை தயாரிச்சவங்களே கொஸ்டின் பேப்பரை வந்து லீக் பண்ணியிருக்காங்களா? இந்த நீட் எக்ஸாம்ல சிபிஐ மூலமா பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் வந்து வெளியே வந்திருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து யாரு லீக் பண்ணாங்க, அதுல அவங்க என்ன மாதிரியான தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்திருக்காங்க, இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜா இருக்கட்டும், இல்ல இந்த ஃபோர்ஜரிக்காக டெல்லியில நடந்த போராட்டம், அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலையும் கூட இந்த போராட்டம் நடந்துச்சு. இந்த போராட்டத்தை வந்து நம்மளுடைய லைஃப்லயே மறக்க முடியாது, அந்த அளவுக்கு இது ஒரு வெற்றிகரமான ஒரு போராட்டமா இருந்துச்சு. ஃபைனலி வந்து யங்ஸ்டர்ஸோட பவர் என்ன அப்படிங்கிறத இந்த சொசைட்டி வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவரே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராஜினாமா பண்ற அளவுக்கு இந்த போராட்டத்துக்கான வெற்றி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நீட் எக்ஸாமுக்கான அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து யாரு லீக் பண்ணது அப்படிங்கறத சிபிஐ விசாரணையில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ என்ன இருக்குன்னா, இந்த நீட் எக்ஸாம் இதை வந்து NTA அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த அதிகாரிகள்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுடைய ஒர்க் வந்து இங்கிலீஷ்ல இருக்க அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து மற்ற லாங்குவேஜ்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் அவங்களோட வேலை. ஆனா அவங்க அந்த வேலையை விட்டுவிட்டு மற்ற எல்லா வேலையுமே வந்து பார்த்திருக்காங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து லீக் ஆகுறதுக்கு இவங்க தான் வந்து முக்கியமான காரணமா இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து முக்கியமான காரணமா இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மனிஷா குர்நாத் மந்தாரே. இவர் ஒரு பாட்னி வாத்தி. அது மட்டும் இல்லாம இந்த கெமிஸ்ட்ரி வாத்தி. இவர் தான் வந்து இந்த இதுக்கே ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவரோட பேர் வந்து PV குல்கர்னி. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மனிஷா சஞ்சய் ஹவால்தார் அப்படிங்கிற இவர் ஒரு பிசிக்ஸ் வாத்தியார். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து லீக் பண்ணிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு போட்டோ எடுக்கிறதோ இல்ல ஜெராக்ஸ் எடுக்கிறதோ அந்த மாதிரிலாம் இருந்தா நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிறத பக்காவா தெரிஞ்சுக்கிட்டு சில கொஸ்டின் எல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மக்கப் பண்ணிட்டாங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னும் சிலதெல்லாம் வந்து துண்டு சீட்ல எழுதி வச்சுட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப காமனா பாத்தீங்கன்னா, இந்த நீட் எக்ஸாம் எழுதுற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து இவங்க செக்கிங் அப்படிங்கிற பேர்ல எவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உள்ளாட முதற்கொண்டு அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமா அது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கொஸ்டின் பேப்பரை தயார் பண்ண இவங்கள அங்க இருக்க முக்கியமான அதிகாரிகள் யாருமே வந்து செக் பண்ணல அப்படிங்கிறது ரொம்பவே வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு பக்கம் அவங்க கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். அங்க லைவா வந்து அந்த சிசிடிவியை வந்து மானிட்டரிங் பண்றது அந்த மாதிரியான விஷயங்களுமே எதுவுமே அங்க இல்ல அப்படிங்கிறதுமே ரொம்ப ஒரு குறைபாடான ஒரு விஷயமா தான் வந்து இருந்துட்டு இருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்கப்புறமா இந்த புரோக்கர் இருக்கட்டும் இல்ல சில முக்கியமான இந்த நீட் எக்ஸாமோட கோச்சிங் சென்டர் அவங்க மூலமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே வச்சு இவங்க வந்து ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வேற எடுத்திருக்காங்க. இவங்க முக்கியமா ஒரு புக் வேற வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, என்னென்ன கொஸ்டின் அப்படிங்கிறத ஒரு பென் மூலமா மார்க் பண்ணி வேற எடுத்துட்டு போயிருக்காங்க. அது மூலமா இவங்க ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபுல் கொஸ்டினையுமே வந்து ரெடி பண்ணிருக்காங்க. சரி, கொஸ்டின் ரெடி பண்ணியாச்சு, அப்ப இதுக்கான ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது வந்து புரோக்கர் அவங்களுக்குலாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தெரியல. அதுக்காக ரொம்பவே நாலேஜபிளான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு காசை கொடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, கொஸ்டின்லாம் வந்து கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நீட் எக்ஸாம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து லீக் ஆயிருக்கு. இதுல மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறதுமே வந்து வேதனையான ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து இந்த புரோக்கருக்கு வந்து அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான அந்த ப்ரூஃப்மே வந்து இருக்கு. இப்போ சிபிஐ சைடுல இருந்து டெல்லி விரைவு நீதிமன்றத்துக்கு அவங்க வந்து ஒரு 94 பக்கம் உள்ள இந்த ஒரு குற்றவியல் பத்திரிகை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதுல மொத்தமா 360 சாட்சிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 422 முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்கு. ஆப்ஜெக்ட் அது மூலமா இருக்க அந்த டாக்குமெண்ட் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா அது ஒரு 43 அப்படிங்கிறது இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ அந்த புரோக்கரா இருக்கட்டும் இல்ல இந்த ஆசிரியர்கள் 3 பேர் அவங்க யூஸ் பண்ண அந்த வாட்ஸ்அப் சாட், அவங்க யூஸ் பண்ண அந்த மொபைல் போனு, அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா PDF மூலமா தான் வந்து கன்வெர்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. சோ அதையுமே லேப்டாப்ல இருந்து தான் வந்து பண்ணிருக்காங்க. சோ அந்த எவிடன்ஸ் எல்லாமே இப்போ பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு பெட்டியில வந்து பூட்டி வச்சிருப்பாங்கல்ல, சோ அதையுமே வந்து இவங்க வந்து ரொம்ப நேக்கா அதையுமே உடைச்சிருக்காங்க. பூட்டை உடைச்சாதானே நம்ம சிக்குவோம் அப்படிங்கிறதுக்காக பூட்டை உடைக்காமலே ஒரு இரும்பு கம்பியை வச்சு அந்த பூட்டை வந்து நம்பி அந்த மாதிரியுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஸ்டின் பேப்பரை வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து யாருக்குமே வந்து பூட்டு உடைச்ச மாதிரி இல்ல அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை உண்டாக்காது அப்படிங்கிற மாதிரியான பல எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பக்காவா பிளான் பண்ணி இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை யார் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆசிரியர்களே வந்து பண்ணிருக்காங்க. ஃபைனலா ஒரு விஷயம், ஆசிரிய பணி அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல விதமா நல்ல பொசிஷன்ல இருக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டீச்சர்ஸ் தான் இருக்காங்க. ஆனா இப்படி ஸ்டூடெண்ட்ஸே வந்து நாசமா போறதுக்கு காரணமா இந்த மாதிரியான
மாதிரியான ஆசிரியர்களும் இருக்குது ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா தான் இருக்கு. காசுக்காக எதை வேணா பண்ணலாம், ஆனா இப்படி ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கையில விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தவறான ஒரு விஷயம். இவங்களுக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு கொடுக்கிற இந்த தண்டனையால இதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஒரு சம்பவமே நடக்காத அளவுக்கு இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, இந்த இன்ஃபர்மேஷன் மாதிரி என்ன இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா நம்ம சேனல்ல போடலாம் அப்படிங்கிற உங்க கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.